Hi friends, welcome to Ovindia YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் எவ்வளோ ஈஸியாக சூப்பராக வீட்டிலேயே பண்ணலான்றதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 150 ml ஆஃப் மில்க் ஆட் பண்ணிவிட்டு 100 grams ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணணும். மெயின் என்னென்னா சுகர் வந்து நல்லா கரைஞ்சக்கப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் ப்ராசஸே ஸ்டார்ட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டக்கப்புறம் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட், அதாவது வெனிலா எசன்ஸ், நான் இதை வந்து பிக் பாஸ்கெட்டில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த எக்ஸ்ட்ராக்ட் வந்து ஒரு 4 to 5 drops ஆட் பண்ணக்கப்புறம் இதையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா மைதா எடுத்து நான் அதை வந்து ஜலிச்சு வச்சுருக்கேன். இந்த கப்பில் 1.5 கப், அதாவது சேம் 150 grams ஆஃப் மைதா எடுத்து ஒரு பவுலில் போட்டுட்டு குக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் இது ரெண்டுமே half a டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு இந்த மிக்சர் வந்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம பால், சர்க்கரை, வெனிலா எக்ஸ்டன்ஸ் போட்டு ஆட் பண்ணி வச்ச மிக்சரில் இந்த மைதாவையும் நம்ம போட்டு கலந்து வச்சுக்கணும். அதாவது கட்டி எதுவுமே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் வினிகர் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர்லாம் போட்டதுனால இதில் வந்து இப்போ ரியாக்ட் ஆக ஆரம்பிக்கும் நம்ம வினிகர் ஆட் பண்ணோன்னே. நிறைய பேர் வந்து வினிகர் வந்து ஃபஸ்ட்டே ஆட் பண்ணுவாங்க பால் கூடவே. அது வந்து நான் நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், சரியாக வரல. அதுக்கப்புறம் மெல்டட் பட்டர் அப்படி இல்லைன்னா ஆயில், இதில் ஏதாவது ஒன்றுத்தை 1/2 கப் வந்து இந்த மிக்சரோடு சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேக்கிங் பேனில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி பேக்கிங் பேனை க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த வச்சுருக்க மிக்சரை வந்து அதில் ஊற்றி செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மைக்ரோவேவில் ப்ளேஸ் பண்ணிடலாம். மைக்ரோவேவில் ப்ளேஸ் பண்ணக்கப்புறம் எனக்கு என்னோடய மைக்ரோவேவில் மீடியம், லோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஹை, நான் வந்து அதில் மீடியம் வந்து வச்சுட்டு ஒரு 10 minutes வைக்கலான்னு ஃபஸ்ட்டு 5 minutes வச்சோம். அதுக்கப்புறம் எனக்கு சரியாக வேகாத மாதிரி இருந்துச்சு, பேக் ஆகாத மாதிரி. அதனால் இன்னொரு ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா அதுக்கப்புறம் திருப்பி 2வது தடவை வச்சோம். அதுக்கப்புறம் நல்லா பேக் ஆகி வந்துச்சு. பார்க்கும்போதே நல்லா இருந்துச்சு, நல்லா தெரிஞ்சிச்சு பேக் ஆகிடுச்சுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி பார்க்க நல்லா ஸ்பூனில் ஒட்டல் கேக் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மேலே ஃப்ரெஷ் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு அமுல் விப்பிங் க்ரீம் தான், விப்பிங் க்ரீம் தான் எடுக்கணும். அப்போ தான் நல்லா அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நல்லா திக்காக வரும். 250 ml அதை எடுத்துகிட்டு வாங்கியிருக்கேன். இப்போ நம்ம வந்து அதை ப்ளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளெண்ட் பண்ணும்போது நான் நிறைய தடவை இந்த ப்ளெண்ட் பண்ணி இந்த கேக் மேலே மிக்சர் அப்ளை பண்ணும்போது எனக்கு செமி லிக்விடாக தான் அந்த ஃப்ரெஷ் க்ரீம் வந்து எனக்கு கிடச்சிருக்கு. எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை. அதுக்கப்புறமா நான் நிறைய வீடியோஸ் பார்த்து அப்புறம் நானே நிறைய தடவை ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் 15 minutes இதை வந்து நம்ம நல்லா ப்ளெண்ட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு அந்த மாதிரி பீக்ஸ் ஃபார்ம் ஆகுது. இப்போ வந்து நான் வந்து ப்ளெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு பீக்ஸ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் ஐசிங் சுகர், சர்க்கரையை பொடி பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இன்னும் வந்து ஸ்டிஃப்னஸ் கொடுக்கும் அந்த க்ரீமில். நல்ல பீக்ஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆகும். இதை நல்லா ப்ளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போவுமே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கினோன்னா ஒரு எப்போ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு முன்னாடி 2 hours ஃப்ரீசரில் வச்சக்கப்புறம் நீங்கள் அதை ப்ளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து அந்த சில்னஸ் அதில் இருக்கும், பீக்ஸ் வந்து நல்லா ஃபார்ம் ஆகும். இந்த ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் நாங்கள் கேக் எடுத்தோம். கேக்கை எடுத்துகிட்டு நாங்கள் பண்ணி எடுத்தோன்னே நல்லா வந்துச்சு, ஷேப்பு வெந்திருந்தது. அதுக்கப்புறமா அதை 2 ஸ்லைஸாக கட் பண்ணோம். ஆக்சுவலாக நாங்கள் ஓரமாக இருக்கிற அந்த எட்ஜஸ்லாம் கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். எங்களுக்கு அந்த ஷேப்பில் க்ரீம் தடவை வராதோன்னு நினச்சி அதெல்லாம் கட் பண்ணிட்டேன். ஓரளவுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டாந்து கட் பண்ணேன். அதுக்கப்புறம் சுகர் சிரப் ஆட் பண்ணி நடுவில் வந்து சுகர் சிரப் அப்ளை பண்ணேன். இன்னும் வந்து கொஞ்சம் ஜூஸியாக இருக்கும்ன்றதுக்காக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் க்ரீமை இன்னொரு தடவை வந்து நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பீக்ஸ் ஃபார்ம் ஆச்சு. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி கேக் மேலே நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எப்படி டெக்கரேட் வேணாலும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் சிம்பிளாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் இன்னொரு லேயர் ஆட் பண்ணி அது மேலேயும் ஃப்ரெஷ் க்ரீம் ஸ்ப்ரெட் பண்ணேன். அந்த இன்னொரு லேயர்லேயும் நான் ஆல்ரெடி அந்த சுகர் சிரப்பையும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஃபுல்லாக வந்து க்ரீம் அப்ளை பண்ணி தடவினேன். மேலே 2 ஸ்ட்ராபெரி ஜெல்லி வச்சேன். அதுக்கப்புறம் பாதாம் கொஞ்சம் துருவி போட்டேன். இன்னும் நம்ம எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்.